அப்போ நீங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க? நீனு ஃபர்ஸ்ட் நீ கேட்ட கொஸ்டின் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல அடுத்த ஜெனரேஷன் நீ உன் பையன் என்ன பண்றாப்ல? என்ன பண்ற? ஸ்கூலுக்கு போறாப்ல காலேஜ்? என் பையன் சொல்ல சார். பாப்பா பொண்ணு பையனா பொண்ணு உனக்கு? ஐயோ சார், ஓ மை காட், இட்ஸ் அஸ்வத்தோட பையன் அது. நான் எலிஜிபிள் பேச்சுலர் சார். பேச்சுலரா? ஆமா, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இல்ல போலாமா? அஸ்வத் பையனுக்கு வந்துட்டு ரொம்ப வாய்ஸ் இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பான். உண்மையிலே மேரேஜ் ஆகல உனக்கு? எனக்கு உண்மையாவே எனக்கு மேரேஜ் ஆகல. நான் வெயிட்டிங் ஃபார் ரைட் வுமன் பர்சன். இல்ல அதே மாதிரி அவங்க நினைப்பாங்களா தம்பி? ஆமா, வாய்ப்பு கம்மி தானே. அப்ப வெயிட் பண்ண சொல்லுங்க. இல்ல அதே மாதிரி ஆப்போசிட்ல அவங்க நினைப்பாங்களா? 100 ரைட் பர்சன் நினைப்பாங்க. நான் இருக்கேன் சார். பார்க்கணும்ல, அதெல்லாம் கரெக்டா இருக்கணும்ல. 100% ஷெஃப். ஷெஃப், என்னோட லெஃப்ட் ஹார்ட்டை வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு ரைட் ஹார்ட்டை வந்துட்டு தேடிட்டு இருக்கேன் நான். சரி, இது இன்டைரக்டா மெசேஜ் கொடுத்துட்டேன் சார். அப்படி இல்ல சார், என்னோட லெஃப்ட் ஹார்ட்டை ஃபில் பண்றதுக்கு ஒரு ரைட் ஹார்ட்டை நான் வந்து தேடிட்டு இருக்கேன். ஒரு ரைட்டான ஒரு ஹார்ட் எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்ன வெடிக்குது? என்னோட காதல் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் எப்படி அடுப்புக்கே கோவம் வருது? தெரிக்குது பத்தியா இல்லையா? ஆமா சார். ஓகே, இது நான் உன்னோட கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் பாரு. ப்ரௌன் ஆயிடுச்சா? சின்ன வெங்காயம் ப்ரௌன் ஆனோன்னா அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். ஓகே, எவ்வளவு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம்? ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம 1/2 கிலோ ரைஸ் சேர்த்துருக்கோம். 1/2 கிலோ ரைஸுக்கு ஜென்ரலாக வந்து இந்த வெஜிடபிள் பேஸ் பண்ண பிரியாணிக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது அளவாக சேர்த்தா போதும். தென் ஜென்ரலாக இந்த சிறுதானியத்திலே வந்து குதிரைவாளி இருக்குல்ல, குதிரைவாளியில் இந்த சேம் ரெசிபிலே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி ஆக்சுவலாக சிறுதானியம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து வெஜ்ஜு தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் அதில் நம்ம நாட்டுக்கோழியில் பண்ணால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். ஓகே, இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டோமா? தென் இதுலேயே வந்து அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். வெரி குட். எனக்கு தெரிஞ்சு இது வந்து மஷ்ரூம் பிரியாணி வராதுன்னு நினைக்கிறேன். பிசிபலாபாத் மாதிரி இருக்கே சார். அப்படியா? இன்னும் பாரு, இன்னும் நம்ம சிறுதானியம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஆட் பண்ணல. உன்னோட அறிவுத்திறனை நினைத்தா அப்படியே வேந்து போகிறேன். எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே அப்படிதான் சார். சார், எனக்கு ஒரே டவுட்டு. எனக்கு உங்களை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேள்வி பிடிக்கல அப்படின்னா அது சாதாரணமா எப்படி வந்துட்டு தவிர்க்க முடியுமோ தவிர்த்து அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிடுறீங்க. கரெக்டா? ஏன்னா போன எபிசோட்லயும் நான் 2 கேள்வி ஒன்று கேட்டேன். அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட விஷயம் மட்டும் பேசிட்டு இருந்தீங்க. இப்பவும் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், எப்படி இம்ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னு. சரி, நான் இப்ப இப்படி வந்துடுறேன். உங்களுக்கு எத்தனை லவ் ப்ரப்போசல் வந்திருக்கு அது சொல்லுங்க சார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சொன்ன மாதிரி நான் அவாய்ட் பண்ற இக்னோர் பண்ற கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு எடுத்து கிண்ட ஆரம்பிச்சிடுறேன். புரியுது. வீட்டுக்கு போறதா இல்லையா? ஓ, அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, உனக்கு என்னப்பா, நீ ஜாலியா போய் வீட்டுல உட்காந்து டக்குன்னு அப்படியே. அப்ப அவ்வளவுதான். நான் எலிஜிபிள் பேச்சுலர்னு சொல்லிட்டு நான் யாருக்கு பயப்பட? அதுதான் டவுட்டா இருக்கு எனக்கு. ஆமா சார். சார், டவுட்டே வேணாம் சார். ஷோ முடிச்ச அப்புறம் வாங்க, வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கே தெரியும் நல்லாவே. அந்த மாதிரி யூ கேன் கம் ஆல்வேஸ். இது என்னது சார்? அடுத்தது மஞ்சள் தூள். மஞ்சள் தூள், டார்லிங் மஞ்சள் தூளை நீங்க வந்துட்டு போட்டீங்க அப்படின்னா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? கண்டிப்பா நல்லா. இது வேற மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அடுத்தது மல்லித்தூள். டார்லிங் மல்லித்தூள் நம்ம வந்துட்டு இதுல ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா சார்? ஆமா சார். நீங்க வேணா பாருங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேவதை பிறந்திருப்பான். இப்ப பிறந்திருக்க மாட்டான், 1998லயே பிறந்திருப்பான். அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நீ வெயிட் பண்ணிட்டே இருமா, தயவு செஞ்சு வந்துடாத, தப்புச்சுக்க. கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா இந்த எபிசோட் முடிகிற வரைக்கும் சொல்றேன். புரியுதுல? 100% நல்லாவே புரிஞ்சுது சார். ஓகே, இது பாரு, கரம் மசாலா சேர்த்துட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு வயிற்றுக்கு நல்ல ஒரு ரெசிபி தான். போன வாட்டி நான் உங்க கூட சமைக்கும் போதும் வந்துட்டு கட்டி தயிரை வந்துட்டு சொல்லியிருந்தீங்க, which is high protein. நல்ல ஒரு புரோட்டீன், அது ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா சார்? சூப்பர். இதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கேன் சார் நானு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரெசிபிலையும் நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். புளிச்ச தயிர் ஆக்சுவலாக இது என்னன்னா, நம்ம அந்த அரிசி இருக்குல்ல, அதை தனித்தனியாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் தனியாக வரும். அது அந்த ஒரு புளிப்புத்தன்மை வந்து அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தென் இதுக்கு உப்பு, நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. சேர்த்தாச்சு. தேவை இல்லாமல் உப்பு போட மாட்டோம்ல. தேவையில்லைனா போடவே.
இல்லை என்னடா காமனாக சொல்கிறேன். 100%. அப்புறம் நம்ம இது ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்குறோம். நம்ம ஒரு அளவு இப்போ ஒரு கப்பில் வந்து ரைஸ் இருக்குது அப்படின்னா அதில் 2 பங்கு அளவுக்கு. ஏன்னா நம்ம அளவு கம்மியாக சேர்க்குறோம். இப்போ நம்ம நிறையா ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி செய்கிறப்ப 1.5 பங்கு தண்ணி தாராளமாக போதும். பட் நம்ம வீட்டில் பண்ணுறோம் அளவு கம்மியாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப உனக்கு ஆக்சுவலாக பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த பதம் வந்து அதாவது இப்போ வந்து 1 கப்புனா 2 கப்பு தண்ணி நம்ம வந்துட்டு ஊற்றணும். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ 3 கப்பு ரைஸுக்கு அப்படின்னா வந்துட்டு 5 கப்பு தண்ணி. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கான். ஆமா தானே சார். 6 கப்பு 10 கப்பு அப்படின்னா வந்துட்டு 30 கப்பு தண்ணி. இல்லை அளவு அதிகமாக போக போக அளவு நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணி செஃப் எனக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போ லஞ்ச் டைம் ஆயிருக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டில் வந்துட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க சூடா. ஓகே. ஆனால் இப்போ இது மார்னிங் சமைச்சு கொடுக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. ஆமாம். குழந்தைங்களுக்கும் வந்துட்டு சமைச்சு கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு கட்டி கொடுப்பாங்க. இப்போ ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னா 7 மணிக்கு 6 மணிக்கே எந்திரிச்சு அதுக்கான ப்ராசஸ்லாம் வந்துட்டு பண்ணி அது வந்து 12 மணி வரைக்கும் தாங்கணும். 12:30 மணி வரைக்கும் தாங்கணும். ஆமாம். லஞ்ச் பீரியட் அப்போ. ஆமாம். இப்போ நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா வந்துட்டு 1 மணி 2 மணிக்கு தான் வந்துட்டு ஆஃபீஸ் அந்த பிரேக் டைம்னு ஒன்று இருக்கும். அது வரைக்கும் அந்த சிறுதானியம் இந்த இதெல்லாம் வந்துட்டு தாங்குமா? அதாவது செல்ஃப் லைஃப் வந்து கம்பேர் டு அதர் ரைஸ் வந்து இது கம்மி தான். பட் வந்து நம்ம நல்லா அதை ஆற வச்சு நம்ம கரெக்டாக பதமாக நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். தாங்கும், தாராளமாக தாங்கும். அதாவது நீ நைட்டு சாப்பிட்றப்ப தான் உனக்கு இது என்னென்ன ஜென்ரலாகவே வந்து அந்த ஃபுட்டில் இருக்கிற மாய்ஸ்சர் இருக்குல்ல அதுதான் வந்து டேஸ்ட் மாறுறது, அந்த ஃப்ளேவர் மாறுறது, அப்படியே ஸ்மெல்லாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதை நல்லா நம்ம ட்ரை பண்ணிவிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். இன்னொன்று மில்லட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நீ காலைல குக் பண்ணிங்கன்னா ஆற வச்சு பேக் பண்ணிட்டோன்னா மத்தியானம் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? லைட்டாக இது ஒரு கொதி வந்தோடனே இதை நம்ம மூடி போட்டுடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்சு வடிகட்டின இந்த மல்டி மில்லட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மை டியர் ஷெஃப், பார் கொதிக்குது. ஆவி பறக்கும் மில்லட்டு. ஓகே, நம்ம இப்போ மல்டி மில்லட் அதாவது குதிரைவாளி, வரகு, சாமை 3ஐயும் நம்ம 2 அலசி 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கோம். தென் இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். ஓகே. இல்ல ஷெஃப், இது ரவை மாதிரி இருக்கே. இப்போ நீங்க வந்து 3 மில்லட் சொல்லியிருக்கீங்க இதுல ஆட் ஆயிருக்குப்பா அப்படின்ட்டு. ஆமாம் இல்லையா? ஆமாம். 3மே வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அதோட தன்மை வேறு. இப்போ அரிசி இருக்குது, நம்ம புழுங்கல் அரிசியே வந்து அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குல்ல. ஆமாம், பேசிக் ரைஸ் தான். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அதாவது எனக்கு என்னன்னா ஷெஃப், எவ்வளவு நேரம் இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கு? முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இது ட்ரை ஆனோன்னா அப்படியே நம்ம மூடி போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை மல்டி மில்லட் கிச்சடி ரெடி. ஆமாம், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சமாக தேங்காய் பால். இது வந்து என்ன டேஸ்ட்டுக்கா இல்லைன்னா வந்து ஃப்ளேவர்? ஆமாம், ஸ்மெல்லுக்கா? கண்டிப்பாக டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவரு. நம்ம இந்த மசாலா எல்லாமே சேர்த்துருவோம்ல, ஆமாம், அந்த ஃப்ளேவர் வந்து அந்த அந்த ஸ்பைஸை வந்து நல்லா லெவல் பண்ணி இறக்கிடும். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். தென் இப்போ மஷ்ரூமு அப்படியே நம்ம கடைசியாக தான் சேர்க்குறோம். ஓ, இது எவ்வளோ நேரம் ஷெஃப்? கரெக்டாக லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன், ஒரு 1/2 லெமன். ஓகே, ஸோ ஷெஃப் லெமன் சேர்த்துட்டோம். லெமன் சேர்த்தாச்சு. அப்புறம் அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம்.